Taste the Daily. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட உலியம்பாளையம் பகுதியில் 5வது ஆண்டாக நடைபெற்ற அம்மா நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி துவக்கி வைத்தார். இதனை அடுத்து வீரர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களை உற்சாகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறப்பாக விளையாடி திறமைகளை வெளிப்படுத்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பரிசு தொகைகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவலங்காடு ஒன்றியத்தில் நடைபெற்ற SIR பணிகளை கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ அரி ஆய்வு மேற்கொண்டார். நெமிலி, சிவாடா உள்ளிட்ட கிராமங்களில் SIR பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அப்பணிகளை கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி K பழனிசாமியை பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த KP ராமலிங்கம் SIR பணியின் அவசியத்தை மக்கள் தற்போது உணர்ந்து கொண்டதாகவும் திமுகவை மக்கள் புறக்கணிக்க முடிவெடுத்து விட்டதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட ஸ்டாலின் SIR-ஐ தொடர்ந்து குறை கூறி வருவதாகவும் தெரிவித்தார். யாரெல்லாம் வெளியே புலம்பெயர்ந்திருக்காங்க, யாரெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளாகவே திரும்ப வராதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் வாக்குகள் தானே எடுக்கிற போகிறாங்க. அது எடுத்துட்டு முழுக்க பப்ளிஷ் பண்ண போகிறாங்கல்ல. அதுக்கும் பார்வையிடுற உரிமை இருக்குது. யாராவுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, இல்லை இது தவறுதலாக நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து நீ ஓட்டரா ஜாயின் பண்ணிக்கலாமே. அதில் ஒன்றும் இது கிடையாது. சீர்திருத்தமே கூடாது, வெரிஃபிகேஷனே கூடாதுங்கிறதுக்கு அப்படி சொன்ன முதலமைச்சருடைய வாதம். எப்படியும் முதலமைச்சருடைய பின்னாடி சொல்ல வேண்டியது முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ SIR-ல் தான் தோத்தம்னு காங்கிரஸ் சொல்லுது இல்லை, பீகாரில். அந்த மாதிரி இவங்க இந்த வாக்காளர் சீர்திருத்தம் வேண்டான்னு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இந்த தேர்தலில் மக்கள் திமுகவை புறக்கணிக்க போகிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த நிதர்சனமான உண்மைக்கு காரணங்களை முன்கூட்டியே தேடிக்கிட்டு இருக்கார். அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியின் சம்பந்தி KS சிந்து சண்முகம் உடல்நலக் குறைவால் காலமானதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புரட்சித் தமிழர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமியின் சம்பந்தியும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் பவானி நகர கழக முன்னாள் செயலாளருமான KS சிந்து சண்முகம் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாசத்திற்குரிய சம்பந்தியை இழந்து வேதனையில் வாடும் அன்பு சகோதரர் KP முனுசாமிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் KS சிந்து சண்முகத்தின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்.